ஹை கைஸ், வெல்கம் டு குயிக் த்ரோ அண்ட் மேன் ஆஃப் மை வேர்ல்ட். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா ஸ்ட்ரக்சர் யூனிட் 3ல் வந்து பார்த்தீங்கன்னா நான் லீனியர் டேட்டா ஸ்ட்ரக்சர் ட்ரீ பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். அண்ட் இன்றைக்கி என்ன வீடியோ டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ட்ரீ அண்ட் பைனரி சர்ச் ட்ரீ அண்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் பற்றி பார்த்துருவோம் இன்றைக்கி. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ எடிட்டி பார்த்துட்டோம், ட்ரீ ட்ரைவர்ஸெல்லாம் முடிச்சாச்சு. பைனரி ட்ரீ எடிட்டி முடிச்சிட்டோமா? எஸ் கைஸ், ஸோ அதையும் முடிச்சிட்டோம். ஸோ இந்த 3 டாப்பிக்குமே ஆல்ரெடியே முடிச்சாச்சு. அண்ட் யூனிட் 1 யூனிட் 2 ஆல்ரெடியே முடிச்சாச்சு. ஸோ அந்த டாப்பிக்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள், பிளேலிஸ்ட் லிங்க் இருக்கும். அண்ட் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணப்பட்ட வீடியோ கூட நீங்கள் பார்க்கலாம் கைஸ். ஸோ இன்றைக்கி வீடியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ட்ரீ, அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரீ, நெக்ஸ்ட்டு பைனரி சர்ச் ட்ரீ. இது 3த்தையுமே இன்றைக்கி இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். அண்ட் இது கொஞ்சம் பெரிய டாப்பிக்காக இருக்குது. 3 டாபிக் நம்ம ஒரே டைமில் கவர் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாபிக் நீங்கள் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் என்ன பண்ணிடலான்னா ஹியர் டிஸ்கிரிப்ஷன் போய் பார்த்தீங்கன்னா நான் டைம் லைன் சேட் கொடுத்துருப்பேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஷன் ட்ரீ பார்க்காமலே உங்களால் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ட்ரீக்கு போக முடியும். அண்ட் அப்ளிகேஷன் ட்ரீஸ்லேயே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்ளிகேஷன் இருக்கும்ல. நீங்கள் வேணும்னா எனக்கு இந்த ட்ரீ ஆல்ரெடி தெரியும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஷிஃப்ட் பண்ணி அடுத்ததை பார்க்கலாம் கைஸ். ஸோ அந்த மாதிரி நான் டைம் லைன் செட் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஈஸியாக ரீடைரக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிரஷன் ட்ரீ பற்றி பார்ப்போம் கைஸ். ஸோ எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இப்போ விச் இஸ் வைட்லி யூஸ் டு ஸ்டோர் அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷன்ஸ் ஸ்டோர் பண்ணுறப்ப எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன் வந்து எப்படி வந்து ட்ரீக்கு வந்து அதாவது ஒரு அல்ஜிப்ரா எக்ஸ்பிரஷன் வந்து ட்ரீ மாதிரி நம்ம டிசைன் பண்ணுறோம் தெரியுதா, ரெப்ரசென்ட் பண்ணுறோம்ல, அதை தான் வந்து எக்ஸ்பிரஷன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, இதுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் ட்ரீ எழுதுங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட் அதில் இருக்கிற ஆப்ரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். இதோட ஆப்ரன்ஸ் வந்து ஏ, பி, சி, டி இது எல்லாமே இதோட ஆப்ரன்ஸ். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு எழுதிடணும். அதை நீங்கள் எழுதிட்டாலே போதும், முக்கால்வாசி வேலை முடிஞ்சிடுச்சு. அடுத்து நீங்கள் என்ன பண்ணி ஏக்கும் பிக்கு நோடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மைனஸ் பண்ணியிருக்காங்களா, ஸோ அப்போ மைனஸ் நோடு ஒன்று க்ரியேட் பண்ணி அது இதையும் கனெக்ட் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்துக்கு நடுவில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கா, ஸோ மல்டிப்ளிகேஷன் நோடு யூஸ் பண்ணி அதை ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணிடணும். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இருக்குன்றப்ப ஃபைனலாக ப்ளஸ் சிம்பிள் போட்டு மைனஸையும் அந்த டிவிஷனையும் நீங்கள் நோடு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ வந்து இன்னொரு எக்ஸாம்பிளுக்காக நான் ஒன்று வச்சுருக்கேன், ஏபிசிடிஇன்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அதோட ஆப்ரன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். இப்போ ஏபிசிடிஇன்றதுல அதோட ஆப்ரன்ஸ் அதை நம்ம இப்போ எடுத்து எழுதணும். ஏபிசிடிஇ இதோட ஆப்ரன்ஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டோம். இது எல்லாமே ஒரு நோடு. நெக்ஸ்ட்டு ஏவும் பி என்ன பண்ண போகிறோம்னா டிவைட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ டிவிஷன் சிம்பிள் போட்டுட்டு இது என்ன ஆகிடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நோடு இந்த நோட்ஸை வந்து கனெக்ட் பண்ணிடுச்சு. ஓகேவா? எஸ், சாரி கேஸ். ஸோ இது வந்து பி, அதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து டிவிஷன் சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சி மைனஸ் டி. ஸோ அப்போ என்ன பண்ணிடணும்னா இதை மைனஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி நான் வந்து இதை ரெண்டுத்தையும் நான் கனெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ சியும் டியும் நான் கனெக்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் நெக்ஸ்ட் இயை வந்து என்ன பண்ணணும்னா சி மைனஸ் டி கூட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அதையும் நெக்ஸ்ட்டு இயும் மல்டிப்ளிகேஷன் மூலயமா நான் கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் தான் இருக்குது. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபைனலாக ப்ளஸ் சிம்பிள் ஒன்று க்ரியேட் பண்ணி அதையும் இதோட லெஃப்ட் சைடில் ஒன்று கனெக்ட் பண்ணிட்டேன்னா இப்படி தான் என்ன பண்ணணும், எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து ரைட் பண்ண வேண்டியது இருக்கும். ஆப்ரன்ஸ் ரைட் பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா ஃபஸ்ட்டு எது ப்ராக்கெட்குள்ளே பேரதீஸ்குள்ளே இருக்கோ அதை தான் நீங்கள் என்ன பண்ணணும், கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? எதனால அப்படி நீங்கள் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், பிக்கும் சிக்கும் நடுவில் வந்து ப்ளஸ் சிம்பிள் இருக்குன்றதுனால நீங்கள் வந்து ப்ளஸ்ஸு போட்டு பியும் சியும் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா பேரந்தீஸ் எதுக்கு கொடுத்துருக்காங்களோ அது வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, அதை பண்ணிவிட்டு தான் நெக்ஸ்ட் இருக்கிறத பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது எங்கே யூஸ் ஆகும் ரொம்ப அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 + 2 மல்டிப்ளை பை 2ன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சில பேருக்கு இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா கிடைக்கும், 8ன்னு கிடைக்கும். அண்ட் இன்னொரு சில பேருக்கு இதுக்கு ஆன்சர் என்ன தெரியுமா கிடைக்கும், 6ன்னு கிடைக்கும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் வந்து இப்படி பண்ணுவாங்க, 2 + 2 4, 4 × 2 8ன்னு கிடைக்கும். அண்ட் இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, 2 மல்டிப்ளை பை 2 எவ்வளோ, 4. அப்போ 4 + 2 6ன்னு கிடைக்கிது பாருங்கள். ஒரே எக்ஸ்பிரஷனுக்கு 2 ஆன்சர் கிடைக்கும். பட் இதில் வந்து நீங்கள் இப்படி பண்ணவே கூடாது. எதனாலன்னு கேட்டிங்க, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆர்டர் பார்க்கணும். மல்டிப்ளிகேஷனுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸை விட ப்ரியாரிட்டி ஆர்டர் அதிகம். அப்போ என்ன பண்ணுவீங்கன்னா ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு தான் ஆட் பண்ணி ஆகணும். ஸோ இப்போ 6 தான் ஒரு ஆன்சர். பட் உங்களுக்கு 8 வரணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா ஃபஸ்ட்டு 2 + 2 அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்டில் நீங்கள் போட்டுவிடணும்.
போட்டுட்டு அப்புறம் தான் என்ன பண்ணணும், மல்டிப்ளை பை 2 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, அப்போ பேரந்திஸ் இது இருக்கோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி. அப்போ இதை ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா ஆட் பண்ணுவாங்க, அண்ட் அதுக்கப்புறம் தான் மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும் எதுக்கு பேரந்திசிஸ், அண்ட் பேரந்திசிஸ் இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். சப்போஸ் பேரந்திஸே கொடுக்காம விட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணணும், ப்ரெசிடென்சி ஆர்டர் படி எதுக்கு ப்ரியாரிட்டி அதிகம் எதுக்கு அதிகம் அப்படின்றத நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அது பிரகாரம் தான் நீங்கள் பண்ணணும். அதாவது மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஸ்மாலஸ் இதுக்கெலாம் ஒரே ப்ரியாரிட்டி, அண்ட் இதை விட கம்மி ப்ரியாரிட்டி எதுக்குன்னா அடிஷன், சப்ராக்ஷனுக்கு இதை விட கம்மி ப்ரியாரிட்டி. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி வந்து உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும். இன்னார்டர் ட்ரைவர்சல் நீங்கள் வந்து இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குல்ல கைஸ், இந்த அல்ஜிப்ராயிக் எக்ஸ்பிரஷனில் நீங்கள் இன்னார்டர் ட்ரைவர்சல் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த அல்ஜிப்ராயிக்கில் வந்து இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கண்டுபிடிக்கலாம். அதுவே நீங்கள் போஸ்ட் ஆர்டர் ட்ரைவர்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். அதுவே நீங்கள் ப்ரீ ஆர்டர் ட்ரைவர்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன்னா ஆப்ரன்ஸுக்கு நடுவில் ஆப்ரேட்டர் இருக்கும். இப்போ வந்து ஏ ப்ளஸ் பின்னு இருந்துச்சுன்னா அது இன்ஃபிக்ஸ் ஆப்ரேஷன், போஸ்ட் ஃபிக்ஸ் ஆப்ரேஷனாக ஏபி ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா அது போஸ்ட் ஃபிக்ஸ் ஆப்ரேஷன், ப்ரிஃபிக்ஸ் ஆப்ரேஷனுக்கு ஆப்ரன்ஸுக்கு முன்னாடியே வந்துடுங்க இஸ் ஆப்ரேட்டர். ஓகேவா? ஸோ வேணால் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இன்னார்டர் ட்ரைவர்சல் ஃபஸ்ட் நம்ம ட்ரை பண்ணால் நமக்கு வந்து இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கிடச்சிடும்னு சொல்லுவாங்க. இன்னார்டர் ட்ரைவர்சல் நம்ம ஃபஸ்ட்டு எழுத வேண்டியது லெஃப்ட்டு, அப்புறம் தான் ரைட்டு, நெக்ஸ்ட்டு ரூட் நோடு. ஸோ இப்போ லெஃப்ட் சைல்டுக்கு வருவோம். லெஃப்ட்டில் வந்து எது வந்தோன்னா மைனஸ் இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைல்டு இது ஏ. ஸோ இதுக்கு எந்த ஒரு சப்ட்ரி இல்லாதனால ஏவை எடுத்து எழுதிடலாம். அண்ட் அடுத்து லெஃப்ட்டுக்கு அடுத்து ரூட்டு, அண்ட் நெக்ஸ்ட்டு தான் ரைட் ட்ரீ. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைல்டு வந்து நம்ம ஃபுல்லாக முடிச்சிட்டோம். ஸோ அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ரூட் சைல்டு எழுதலாம். ஸோ அப்போ ரூட் எழுதணுன்னா என்ன வரும், ஏ மைனஸ் பி மல்டிப்ளை பை ப்ளஸ்ஸு கைஸ் அடிஷன் வரும். அடிஷன் பண்ணோன்னா நெக்ஸ்ட்டு ரைட் சப்ட்ரிக்கு வந்தோம்னா இது இங்கேயே ரெண்டாக பிரியுது. இது ரூட்டு, இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எதை எழுதணும், லெஃப்ட் சைல்டு எழுதணும். அப்போ சி, அடுத்தது ரூட் நோடு மல்டிபிகேஷன், அடுத்தது ரைட் சைல்டு டி. அப்போ நமக்கு என்ன ஆன்சர் வருது, ஏ மைனஸ் பி ப்ளஸ் சி மல்டிப்ளை பை டி இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் வருது. போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆர்டர் ட்ரைவர்சல் யூஸ் பண்ணணும். ஸோ போஸ்ட் ஆர்டர் ட்ரைவர்சல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரூட் நோடு வந்து கைஸ் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு, நெக்ஸ்ட்டு ரைட்டு, கடைசியாக ரூட் நோடு வரும் கைஸ். ஓகேவா? லெஃப்ட்டு, ரைட்டு, ரூட்டு. ஓகே, லெஃப்ட் நோடு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அந்த லெஃப்ட் நோட், லெஃப்ட் மோஸ்ட் நோட், அதாவது இது லெஃப்ட் நோட் ஆகும். ஸோ இதை வந்து கன்சிடர் பண்ணும்போது இதுதான் அது லெஃப்ட்டு. அப்போ ஏ வரும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட்டுக்கு அடுத்து என்ன வரணும், ரைட்டு. அப்போ பி. நெக்ஸ்ட்டு ரூட் நோடு வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் சிம்பிள். அண்ட் நெக்ஸ்ட்டு இப்போ வந்து லெஃப்ட் நோடு வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் அப்போ நம்ம போக வேண்டியது ரைட் சைடோடது. ரைட் சைடில் ரூட் நோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் லெஃப்ட்டு, இதுதான் ரைட்டு. அப்போ ஃபஸ்ட்டு என்ன வரணும், சி வரும். நெக்ஸ்ட்டு டி வரும். அடுத்து மல்டிப்ளிகேஷன், அண்ட் ஃபைனலாக சி வரும், ப்ளஸ் வரும் கைஸ். ஸோ இதுதான் போஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் ட்ரீயை வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இன்ஆர்டர் ட்ரைவர்சல், போஸ்ட் ஆர்டர் ட்ரைவர்சல், ப்ரீ ஆர்டர் ட்ரைவர்சல் யூஸ் பண்ணி இன்ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் க்ரியேட் பண்ணலாம், போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் க்ரியேட் பண்ணலாம், ப்ரிஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷனும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் கைஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரஷன் ட்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள், இவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டாங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் ட்ரீ நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் இருக்கிற ஆப்ரன்ஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு எழுதணும். ஏ, பி, சி, டி, எஃப், ஜி, ஹெச்ஐ எல்லா ஆப்ரன்ஸையும் எடுத்து எழுதணும். அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா ப்ரெசிடென்சி முதல்ல செக் பண்ணணும், அதாவது பேரந்திசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு பெரிய இந்த பேரந்திசிஸ்குள்ளே இருக்கிறத நம்ம அப்போ எழுதணும். அப்போ இதுக்குள்ளேயே ஒரு பேரந்திசிஸ் இருக்குன்னா அப்போ அதை தான் அதுக்கு முன்னாடி எழுதணும். அண்ட் அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா 1 அண்ட் 2. ஸோ ஒவ்வொரு 2 பேரந்திசிஸ்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேரந்திசிஸ் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா ஏ டிவைடட் பை பியை தான் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ அப்போ ஏபி மேலே வந்து டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணிப்போம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், சி மல்டிப்ளை பை டி யூஸ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட் நம்ம ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் அதுக்கு வெளியே இருக்கிறதுக்கே நம்ம வரணும். அடுத்து சி மல்டிப்ளை பை டி. ஸோ அப்போ சி மல்டிப்ளை நோடு யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்க ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் இருக்குல்ல, ஸோ அதை பண்ணணும். எஃப் மாடுலஸ் ஆஃப் ஜி. ஸோ மாடுலஸ் போட்டு ஜி எஃப்இ ஜியும் கனெக்ட் பண்ணணும். அடுத்து மைனஸ் போட்டு ஹெச்இ ஐயும் கனெக்ட் பண்ணணும். ஸோ அப்போ நீங்கள் வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு இந்த ப்ராக்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் நீங்கள் வரீங்க இந்த ப்ராக்கெட்ஸ்க்கு நம்ம வரோம். ஓகே கைஸ், உங்களுக்கு தெரியும் எனக்கு. இந்த ப்ராக்கெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிவிஷன், இன்னொன்று ப்ளஸ் இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸை போட்டு இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுறோம், டிவிஷன் சிம்பிளை போட்டு இது ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். அண்ட் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வருது கைஸ். ஸோ இந்த சிம்பிளுக்கு நடுவில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பவர்.
ஸோ பவர் சிம்பிள் கொடுத்து மிச்சம் இருக்க ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஸோ இப்படி தான் எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஆப்ரன்ஸ்லாம் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர்ஸ் அது கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டே வருவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிவன் எக்ஸ்பிரஷனுக்கு இன்னும் ஒரு பைனரி ட்ரீ வந்து அதாவது நம்மளை வந்து பில்ட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, ஸோ வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோன்னா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து எழுதுவோம். ஏபிசிடின்னு ஃபஸ்ட்டு எழுதிடுவோம். ஏபிசிடிஇன்னு எடுத்து எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ணணும்னா டிவிஷன் மல்டிப்ளிகேஷனா. ஸோ ஃபஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேம் ப்ரெசிடென்சி. அப்படி இருந்தாலுமே கூட நம்ம என்ன பண்ணோம், சேம் ப்ரெசிடென்சி இருக்கும்போது ஃபஸ்ட்டு எது இருக்கோ அதை தான் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது டிவிஷன். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்னா டிவிஷன் சிம்பிள் யூஸ் பண்ணி ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணுவோம். அடுத்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குது. அண்ட் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை யூஸ் பண்ணி இதை ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். ஓகேவா? ஸோ கனெக்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் என்ன வருது பாருங்கள், அடிஷன் சப்ராக்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் சேம் ப்ரெசிடென்சி. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது அடிஷன். ஸோ அப்போ அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளஸ் யூஸ் பண்ணி ரிமைண்டருக்கு ஏவியும் இதையும் நம்ம அட்டாச் பண்ணிப்போம். அண்ட் நெக்ஸ்ட்டு சப்ராக்ஷன் இருக்கா. ஸோ சப்ராக்ஷன் போர்டு. சப்ராக்ஷனில் என்ன பண்ணுவோம், இதையும் அண்ட் மிச்சம் இருக்க இதையும் நம்ம என்ன பண்ணிவிடுவோம், கனெக்ட் பண்ணிப்போம் கைஸ். ஸோ இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிரஷன் ட்ரீ கிரியேட் பண்ணுவோம் கைஸ். இதில் என்ன கொஞ்சம் லெவல் வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது லெவல்ஸை மட்டும் கொஞ்சம் நீங்கள் திருப்பி ஒரு வாட்டி ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் கைஸ். மிச்சப்படி வேறு ஒன்று கைஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு போவோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ட்ரீ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தா, ஒரு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி ட்ரீ பில்ட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். ரீட் நோட் ஆஃப் திஸ். ஃபஸ்ட் வந்து அதில் இருக்க அந்த கேரக்டர், அந்த எக்ஸ்பிரஷன் சிம்பிளை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும். அண்ட் அதில் ஆப்ரன்ஸ்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்டாக்கில் வச்சுருப்போம். அண்ட் ஆப்ரேட்டர்ஸ் வரும்போது அது என்ன பண்ணிவிடுவோம்னா அந்த ஆப்ரன்ஸை வந்து அட்டாச் பண்ணி விட்டுருவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன், போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஸோ ஏபி இது வந்து ஒரு போஸ்ட் ஃபிக்ஸ் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டாக் க்ரியேட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு இருக்கிறது என்னது, ஏன்றது ஒரு ஆப்ரண்ட், அதனால் அது இப்படி போட்டுப்போம். பியும் ஒரு ஆப்ரண்ட், அதனால் அதையும் இப்படி கொடுத்துக்குவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ன்றது ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் வரும்போது என்ன பண்ணுவோன்னா நம்ம ஒரு ப்ளஸ் சிம்பிளை போட்டு அது கூட நோடாக கனெக்ட் பண்ணி விட்டுடுவோம். அண்ட் நெக்ஸ்ட்டு சின்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரண்ட், அதனால் சியை வந்து அப்படியே பக்கத்தில் போட்டுப்போம். நெக்ஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர், அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், அகைன் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளை போட்டு இப்போ எப்படி சொல்கிறது, மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் அப்படி போட்டு இதையும் கனெக்ட் பண்ணிப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ்பிரஷன் ட்ரீ க்ரியேட் பண்ணுவோம் கைஸ். அதாவது ஆப்ரன்ஸ் வர வரைக்கும் ஸ்டாக்கில் கனெக்டில் இருப்போம். அண்ட் ஆப்ரேட்டர் வந்துருச்சுன்னா என்ன பண்ணிவிடுவோம், ஆப்ரேட்டரை போட்டுட்டு ஆப்ரேட்டருக்கான நோடாக மாறிவிடும் அது. ஓகேவா? அண்ட் பைனரி சர்ச் ட்ரீ. பைனரி சர்ச் ட்ரீனா கைஸ், ஸோ எதை வந்து பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்கன்னா பைனரி ட்ரீக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்குது. என்ன கண்டிஷன்னா அட்மோஸ்ட் 2 நோட்ஸ் இருக்கணும். அதாவது ஒரு நோடுக்கு சில்ட்ரனே இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒரு சில்ட்ரன் இருக்கலாம், இல்லை 2 சில்ட்ரன் இருக்கலாம். பட் அதுக்கு மேற்பட்டு இருக்கக்கூடாது. அந்த கண்டிஷனையும் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும். அட் த சேம் டைம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ரீக்கு ரூட் நோடு இருக்குன்னா அந்த ரூட் நோடோட லெஃப்ட் சப்ட்ரீ, ஸோ இதே எடுத்துக்கலாம், இந்த ரூட் நோடோட லெஃப்ட் சப்ட்ரியோட வேல்யூஸ், அதாவது கீஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரூட் நோடோட சின்னதாக இருக்கும். அதே ரூட் நோடோட ரைட் சப்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இருக்க எல்லா வேல்யூஸுமே ரூட் நோடோட அதிகமாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ரூட் நோடுக்கு வேல்யூ வந்து 6ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6ஓட லெஃப்ட் சப்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா 6ஐ விட கம்மியாக தான் இருக்கும். 2, 1, 4, 3, 5 அப்படின்னு கம்மியாக தான் இருக்கும். அதுவே நீங்கள் ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக இருக்கும். ரூட்டோட 8, 7, 9, 6ஐ விட பெரிய நம்பராக இருக்கும். இது வந்து இந்த கண்டிஷனுக்கு மட்டும் இல்லை, உள்ளே இருக்க சப்ட்ரி எல்லாத்துக்குமே அப்படி தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே ரூட் நோட வேல்யூ இப்போ 2ன்னு வச்சுக்கோங்க. 2ஓட லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ரூட் நோடோட சின்னதாக இருக்கும். அதுவே ரூட் நோடோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டோட பெரிய நம்பர் தான் இருக்கும். ஓகேவா? இது வந்து எல்லாத்துக்குமே இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். எல்லா சப்ட்ரீஸுக்குமே இது என்ன ஆகணும், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகணும். அப்படி இருந்தால் தான் பைனரி சர்ச் ட்ரீ. ஓகே, இந்த பைனரி சர்ச் ட்ரீக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இங்கே வந்து 3 ட்ரீ கொடுத்துருக்காங்க.
இதில் வந்து எது பைனரி சர்ச் ட்ரீன்னு நம்ம கண்டுபிடிச்சி சொல்ல போகிறோம். இப்போ வந்து இது ரூட் நோடு. ஸோ ரூட் நோடோட லெஃப்ட் சப்ட்ரீ வந்து என்னவாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும். லெஃப்ட் சப்ட்ரீ அதாவது ரைட் சப்ட்ரீயில் இருக்க வேல்யூஸ் வந்து அதிகமாக இருக்கணும். இப்போ ரூட் நோட வேல்யூ 21, இது வந்து 22ன்னு இருக்கா. ஸோ லெஃப்ட் சப்ட்ரீ வந்து என்ன இருக்குன்னா ரூட் நோடோட கம்மியாக இருக்கணும். பட் இங்கே 22ன்றது அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ கிடையாது. பட் இது ஒரு பைனரி ட்ரீயாக இருக்கலாம். பட் இது வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ கிடையாது. அண்ட் இங்கே வந்துடுவோம். இப்போ வந்து பாருங்கள், இது வந்து ரூட் நோடு. ரூட் நோடோட லெஃப்ட் சப்ட்ரீ என்ன இருக்கணும், சின்னதாக இருக்கணும். 21, இது வந்து 20 இருக்குது, கம்மியாக தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி ரூட் நோடோட ரைட் சப்ட்ரீ வந்து பெரிய நம்பராக இருக்கும். 21 கிடையாது, 28, 27, 30. ஸோ எல்லாமே பெரிய நம்பராக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் இதை மட்டும் பார்க்கக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த நோடையும் செக் பண்ணணும். இதோட ரூட் நோடு வந்து பார்த்தீங்கன்னா 28 இருக்குது. 28ஓட லெஃப்ட் சப்ட்ரீ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, 27. 20ஓட 27 சின்னது. ஸோ அப்போ கரெக்டாக இருக்குது. 28ஓட 39 ரைட் சப்ட்ரீ வந்து பெரிய நம்பராக இருக்கணும், கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கிளியராக செக் பண்ணிவிட்டு தான் கரெக்டாக இருக்கா இல்லைன்றதை நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும் கைஸ், ஓகேவா. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இது சின்னதாக தான் இருக்குது, 28 பெரிய நம்பராக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை சப்ட்ரீயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இது சின்ன நம்பர், இது பெருசாக இருக்குது. பட் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூட் நோடோட லெஃப்ட் சப்ட்ரீன்றது இது ஃபுல்லாகவே, இந்த லெஃப்ட் சப்ட்ரீ ஃபுல்லாகவே எப்படி இருக்கணும்னா ரூட் நோடோட சின்ன நம்பராக இருக்கணும். பட் 42ன்றது அதை விட பெரிய நம்பர். ஸோ அப்போ இது வந்து இங்கே இருக்கவே இருக்காது, ஓகேவா கைஸ். என்னவாக இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 19ஓட இது வந்து பெரிய நம்பராக இருக்கலாம். பட் மெயின் ரூட் நோட் இருக்குல்ல கைஸ், ஸோ அதை விட இது பெரிய நம்பராக இருக்கவே கூடாது. ஸோ அப்படி இருந்ததுனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி சர்ச் ட்ரீ கிடையாது இது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னாலும் தெரியும், 21ஓட இந்த சைடு இருக்க எல்லாமே பெரிய நம்பராக இருக்கணும் ஃபஸ்ட்டு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 இருக்குது, அதை விட சின்ன நம்பர் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஒரு பைனரி சர்ச் ட்ரீ கன்ஃபார்மாக கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி சர்ச் ட்ரீ வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதை பார்ப்போம். உங்கள்கிட்ட வந்து ஒரு செட் ஆஃப் நம்பர்ஸை கொடுத்துருவாங்க. இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னா பைனரி சர்ச் ட்ரீ கிரியேட் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட் எலமெண்ட் என்னவா எடுத்துக்கோங்க, ரூட் நோடாக எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட் எலமெண்ட்டை ரூட் நோடாக கிரியேட் பண்ணியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு 39. ஓகே, நமக்கு கண்டிஷன் தெரியும், ரூட் நோடோட லெஃப்ட் சப்ட்ரீ சின்னதாக இருக்கும், ரைட் சப்ட்ரீ பெருசாக இருக்கும். அப்போ 39ன்றது ரூட் நோடோட சின்ன நம்பர். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிவிடுவோம்னா அதை லெஃப்ட் சப்ட்ரீயில் வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு 56 வந்து பார்த்தீங்கன்னா 45ஓட பெரிய நம்பர். ஸோ அதனால் அதை ரைட் சப்ட்ரீயாக ரைட் நோடாக வச்சுப்போம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12. இந்த 12 வந்து பார்த்தீங்கன்னா 45 இந்த ரூட் நோடோட சின்ன நம்பர். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட் சப்ட்ரீக்கு எடுத்துகிட்டு போகிறேன். லெஃப்ட் சப்ட்ரீயில் ஆல்ரெடி 39ன்னு ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ இப்போ இந்த 39 கூட நான் செக் பண்ணுறேன். இப்போ 39 தான் ரூட் நோட். இது கூட நான் செக் பண்ணி பார்க்கும்போது 12 வந்து 39ஓட சின்ன நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணுவோன்னா இந்த ரூட் நோடோட லெஃப்ட் சைடில் வச்சுப்பேன் அது. நெக்ஸ்ட் என்ன இருக்குது, 34 இருக்குது. ஸோ இப்போ 34 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 45 கூட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது என்ன 45ஓட சின்ன நம்பர். அப்போ லெஃப்ட் சப்ட்ரீக்கு வந்துடணும். ஸோ லெஃப்ட் சப்ட்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அடுத்து 39 கூட கம்பேர் பண்ணணும். 39 வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, 39 வந்து 34. ஓகே, 34 வந்து 39ஓட சின்ன நம்பர். அப்போ நான் அகைன் இங்கே வருவேன்னா அதுக்கு கீழே வருவேன். வந்து பார்த்தோன்னா 12 இருக்குது. ஸோ 12 விட 34 வந்து பெரிய நம்பர். ஸோ அப்போ நான் என்ன பண்ணிடலான்னா அதை ரைட் சப்ட்ரீயில் வச்சுப்பேன், ஓகேவா. ஸோ நான் அதை வந்து 12ஓட ரைட் சப்ட்ரீக்கில் வச்சிடலாம். ஸோ இப்போ 34 வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 78 எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்க்கும்போது 45ஓட 78 வந்து பெருசாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுவேன், ரைட் சப்ட்ரீக்கு அனுப்புவேன். ஸோ ரைட் சப்ட்ரீயில் அடுத்து 56 கூட நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 56ஓட பெரிய நம்பராக இருக்கிறதுனால அகைன் அதை நான் ரைட் சைடில் வச்சுப்பேன். 56ஓட ரைட் நோடாக வச்சுப்பேன். அண்ட் அகைன் 32 எடுத்து செக் பண்ணி பார்ப்பேன். அண்ட் 32 எடுக்கும்போது அகைன் இந்த ரூட் நோட் கூட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். 45ஓட சின்ன நம்பர் 32, அதனால் அடுத்த ரூட் நோடை கம்பேர் பண்ணுவேன். 39ஓட சின்ன நம்பர். அண்ட் அகைன் 12ஓட கம்பேர் பண்ணும்போது 12ஓட 32 வந்து பெரிய நம்பர். ஸோ அதனால் ரைட் சைடு கூட இப்போ வந்து நான் ரைட் சைடு இருக்க நோட் கூட கம்பேர் பண்ணுவேன். 34 கூட கம்பேர் பண்ணும்போது 34 விட இது வந்து சின்ன நம்பராக இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா சின்ன நம்பராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், லெஃப்ட் சைடில் வச்சிடணும். அப்போ 34ஓட லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன் 32வை. ஸோ இந்த மாதிரி தான் கேஸ் இது வந்து ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் ட்ரீக்குன்னு சொல்லிட்டு ஒரு சில ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. சர்ச்சிங், சார்ட்டிங், டெலிஷன், இன்சர்ஷன் சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம சர்ச் ஆப்ரேஷன் பற்றி பார்ப்போம். ஸோ இது வந்து பைனரி சர்ச் ட்ரீ. இதில் வந்து 67ன்ற வேல்யூ கொடுத்து நம்ம சர்ச் பண்ண சொல்கிறாங்க.
அதாவது இதில் 67 இருக்கா இல்லையான்னு சர்ச் பண்ண சொல்கிறாங்க. அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 67 எடுத்துகிட்டு போய் ரூட் நோடு கூட கம்பேர் பண்ணணும். ரூட் நோடோட 67 வந்து சின்ன நம்பரா பெரிய நம்பரானு. ரூட் நோடு என்ன இருக்குது, 45 இருக்குது, இது 67 இருக்குது. அப்போ இது ரூட் நோடோட பெரிய நம்பரை நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் சப்ட்ரீக்கு போயிடணும். ஸோ லெஃப்ட் சப்ட்ரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி ஒமிட்டட், இதில் இருக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், ரைட் சப்ட்ரீக்கு வருவோம். ஸோ ரைட் சப்ட்ரீயில் இந்த ரூட் நோடு கூட செக் பண்ணோன்னா 56 விட 67 பெரிய நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், இதோட லெஃப்ட் சப்ட்ரீயும் நம்ம வந்து ஒமிட் பண்ணிடணும். நெக்ஸ்ட்டு 78 கூட செக் பண்ணி பார்க்கணும், அடுத்த ரூட் நோட் கூட. ஸோ இது கூட செக் பண்ணி பார்க்கும்போது 78 வந்து பார்த்திங்கன்னா 67 வந்து இதை விட சின்ன நம்பர். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிடணும், இப்போ இதோட லெஃப்ட் ட்ரீக்கு செக் பண்ண ஆரம்பிச்சிடணும். லெஃப்ட் ட்ரீயில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 67 இருக்குது. ஸோ அப்போ ஃபைனலாக 67 கிடச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் கைஸ் ஒன்று செக் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஒரு எலமெண்ட்டை புதுசாக இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் சர்ச் ஆரம்பிக்க வேண்டியது தான். ஓகே, ஃபஸ்ட்டு 12 இருக்கா, இந்த 12 நீங்கள் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு போய் ரூட் நோடோட பெரிய நம்பரை சின்ன நம்பர்னு கண்டுபிடிக்கணும். சின்ன நம்பர். ஸோ அப்போ என்ன பண்ணுவேன், லெஃப்ட் சப்ட்ரீக்கு வந்துடுவேன். லெஃப்ட் சைடில் நெக்ஸ்ட் 39 இருக்குது. 39ஓட பெரிய நம்பராக சின்ன நம்பராக செக் பண்ணுவேன். சின்ன நம்பர். அப்போ 39க்கும் லெஃப்ட்டில் வச்சிட வேண்டியது தான் அது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு 55 இன்சர்ட் பண்ணுறதுக்கும் சேம் தான். 45ஓட அது பெரிய நம்பராக சின்ன நம்பரான்னு பார்த்தா 45ஓட அது பெரிய நம்பர். ஸோ அப்போ நெக்ஸ்ட் இந்த ரூட் நோட் கூட செக் பண்ணணும். ரைட் சப்ட்ரீயோட இந்த ரூட் நோட் கூட செக் பண்ணும்போது 56 வருது. ஸோ 55 வந்து 56ஓட சின்ன நம்பர். ஸோ அப்போ நான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன்னா, அதோட லெஃப்ட் சைடில் இருக்க நோட் கூட செக் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸோ அப்போ 54ஐயும் 55 செக் பண்ணும்போது 54ஓட 55 வந்து பெரிய நம்பர். ஸோ அப்போ 54ஓட ரைட் நோடில் என்ன பண்ணிப்பேன், நான் 55 ப்ளேஸ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கு கைஸ். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு நோடை வந்து எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 78 அப்படியே பார்த்துக்கிட்டே போக வேண்டியது. 45 இருக்கா, ஸோ 45 இருக்குது. 45 இருந்துச்சுன்னா 78 வந்து 45ஓட பெரிய நம்பர். ஸோ அப்போ ரைட் சப்ட்ரீக்கு வந்துடணும். அப்போ நெக்ஸ்ட்டு ரைட் சப்ட்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா 56 இருக்குது அடுத்த ரூட் நோட். 56 விட 78 பெரிய நம்பர். ஸோ அகைன் நம்ம ரைட் சைடு தான் வரணும். ரைட் சைடு 78 இருக்குது. ஸோ அப்படியே டெலீட் பண்ணி விட்டுற வேண்டியதான் கைஸ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். சப்போஸ் நம்ம வந்து 54 டெலீட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, இந்த 55 இருக்குல்ல கைஸ், இதை எடுத்துகிட்டு போய் நம்ம இங்கே இது கூட கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும் கைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு சின்ன கண்டிஷன். சப்போஸ் 54 டெலீட் பண்ணிட்டீங்கன்னா அது கூட கனெக்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து நீங்கள் இங்கே கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதுதான் டெலிஷன் ஆப்ரேஷன் கைஸ். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ. லவ் யூ கைஸ். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்.